அவன் வயிற்றில். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. விஞ்ஞாசம் பண்ணலாம். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. விஞ்ஞாசம் எல்லாம் பண்ணி கூட பாடலாம். விஞ்ஞாசம் வேண்டாம், ஒன்றும் பாட வேண்டாம், சங்கீதம் பாட வேண்டாம்னு நான் சொல்லலை. அர்த்தம் பாவம் பண்ணி அந்தந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரெஸ் ஒரு அழுத்தம் கொடுத்து பாடினா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். சார், இன்ஃபேக்ட் if you can as exercises to them, the time when you are mentioning, see many of them are not aware of this Mahaprana because of the lack of alphabets in their languages, or they are not aware of that being there. So is there any exercise where they can actually practice it? ஒரு வாட்டி நம்ம சொன்னா அது வராது, ஜெனரலி ரெண்டாவது வாட்டி பாடும்போது வராது. So அந்த ஆல்பபெட்டுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு is there something which you can just language கத்துக்கணும், இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கணும், அந்த ஆல்பபெட்ஸ் கத்துக்கணும். அதுல எக்ஸசைஸ் பெரியவா சொல்லணும். இது ஒரு நிமிஷத்துல வர்றதில்லை. சந்தானம் இருக்கு, சந்தனம் அப்படி தமிழ்ல சொன்னா அது கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். நான் சந்தனம்னா இவன் தமிழ் இல்லை, எங்கேயோ ஏதோ ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு நீங்க சொல்லுவேன் இல்லையா, சந்தனம் கொடுங்க கொஞ்சம், நீங்க சொல்லிடுவேன் இது தப்பா சொல்றான்னு. சந்தனங்கிறது தான் கரெக்ட். ஆனா நாங்க சந்தனம்னு சொல்லணும். அங்கே கந்தமும் போயிருக்கா, சந்தனமுன்னு பாடினேன், அங்கே சந்தனம்னு பாடக்கூடாது. இங்கே சந்தனம்னு பாடணும். பாட்டு வரைச்ச பாட்டுல சந்தனம் வரைச்ச சந்தனம்னு பாடணும். இங்கே சாதுக்கு அந்த சேதா பாடணும், அங்கே அதுதான் பாடணும். எந்தெந்த லாங்குவேஜ் பாடுறோமோ அந்தந்த இடத்துல நம்ம கற்றுக்கணும். அந்த அட்லீஸ்ட் சாகித்யமாகுது. அப்போ கூட உச்சிதம் அனுச்சிதம் இருக்கு. பலிக்கு கரெக்டுங்க, ஆனால் பாடக்கூடாது, பலிக்கு தான் பாடணும் சில இடங்கள்ல. அது இப்போ தெலுங்கு மனுஷன் கேட்டால் என்ன சொல்லுவான் அவன், பலிக்கு பாடலாம், சந்தி இருக்கு பாடிக்கலாம்னு சொல்லுவான். அப்போ தப்பாக வரும். இப்போ கன்னடம் பாடுறேன், அடிசி தளை சோதான்னு பாடுறா, ஆடிசி தளை இப்படி ஆடிசி, அதானே அர்த்தம். ராம் பிரசாத் சார், அதானே ஆடிசி தளை தானே அர்த்தம். யசோதான்னு பாடுறதே இல்ல, சோதான்னு பாடுறா. அது சொல்றார், நான் சொல்ல வந்த விஷயம் அவர் சொல்றார். அடிசி தளை சோ, அங்கே பிரீத் ஆயிடுறது, கட் பண்ணிடுறா. அங்கேதான் பிரீத்திங் முக்கியம். அடிசி தளை சோ யசோதா, அப்படி யசோதாவே நீங்க நினைக்கணும் பாடுற போது. பாட்டு நினைச்சா சோதா தான் வரும், பாட்டு நினைச்சா சோதா சோதா சோதான்னு பாடும். யசோதைய நினைக்கணும். கன்னடால ஆடிசிதழ் யசோதா, ஆடிசிதழ் யசோதா, அது யசோதான் வருது. That's okay. Even if they sing that, it's okay. But it should not be ஆடிசிதழ் ஆடிசிதழ் தே ஷோதா. I should not be that way. அண்ணா பாடணும். ஆ இல்ல, ஷார்ட் ஆ இல்ல, அடிசி இல்ல, ஆடிசிதழ். அப்போ இந்த மாதிரி காம்போசிஷன்ஸ் வரைச்சே ஒரு கன்னடம் தெரிஞ்சவரே போகணும். ஐயா இது என்ன கீர்த்தனம், இது என்ன சரியா பாடுறேன்னா, ஈரலியா விரலியா சந்தேகம் எனக்கு கரெக்டா வேத அந்த நாராயணால ஈரலி வரும் விரலி வரும், ஆளாளுக்கு ஒண்ணு பாடுறா, நமக்கு தெரியாது. அப்போ அது ப்ராப்பரா யாரு அந்த லாங்குவேஜ்ல எக்ஸ்பர்ட்ஸ், இப்போ எல்லா இடத்துல எல்லா லாங்குவேஜ் பேசுறவா இருக்கா நமக்கு, அவளை பார்த்து ஒரு ஃபோன் பண்ணா சொல்ல போறேன், அந்த லாங்குவேஜ்ல என்ன அக்ஷரம் இது சரியா இருக்கா, இந்த பாவம் வருதா, அந்த நம்ம பாவம் ஃபீல் பண்ணணும். பாடினா கரெக்டா தான் இருக்கும். சோதாதா என்ன தவம் செய்தனே யசோதா, கிருஷ்ணா என்ன தவம் செய்தனே பாடுறவாளும் இருக்கா. கிருஷ்ணா இல்ல யசோதா, அது தாயே, தாயே என்ன தவம் செய்தனே பாடணும். கிருஷ்ணா கண்ணா என்ன தவம் செய்த இல்லை. அது கொஞ்சம் ஜாக்கிரதை. இது பாட்டு எங்கே பாடணும், எங்கே பாடக்கூடாது, எந்த இடத்துல பாடணும், அப்படியெல்லாம் இருக்கு. எந்த இடத்துல பாடணும் கீர்த்தனம். சில இடங்கள் நல்ல முகூர்த்த நாள் கல்யாணத்துல போயிட்டு எட்டுல புரோத்துவோ தெரியா ஏகாந்த ராமையா, என்னை எப்படி காப்பாத்துவையோ தெரியாதுப்பா. ஏகாந்த ராமையா உனக்கு ஏகாந்தமா, அவர் ஏகாந்தமா சொல்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி சொல்றோம். ஏகாந்த ராமையா, அவன் ராமரே ஏகாந்தமா இருக்காரு. அப்போ சொல்றார் எட்டுல புறத்துவ, நான் ரொம்ப பாவி,
பட்டி கொட்டு ரீதி பட்சிச்சு திருகித்தி. ஒரு மாடு மாதிரி நான் சாப்பிட்டு அலையிறேன். அவரா அலைஞ்சிருக்கார். அவர் நமக்காக சொல்லின தேவன். அவர் பெரியவர். அவர் எந்த ராமரையே நேராக பார்த்தவர். அவரா பண்ணியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிறார். நைத்தியானுசந்தானம் பேர். சம்பிரதாயத்தில் நைத்தியானுசந்தானம். தன்னையே ரொம்ப அல்பன்னு சொல்லிக்கிறார். பட்டி கொண்டு ரீதி பட்சிச்சு திருகித்தி. புட்டு லோபுலக்கை லோபிக்கலைக்காக அவளை துதி செய்து நான் அலையிறேன். என் சரித்திரம் கர்ண கட்டோரம். கட்ட நான் சரித்தமும் கர்ண கட்டோரம். எப்படி காப்பாற்றுவேன்னு பாடுறத ஒரு கல்யாணத்தில் பாடினா நன்னா இருக்குமா? நன்னா இருக்காது. பிறவா வரம் தாரும் பாடலாமா? அங்கே போய் பிறவ வரும் தாரும் நன்னா லதாங்கி பாடிட்டு பிறவாரம் திருவடி சரணம். அதுல எல்லாம் வேதாந்தமான விஷயங்கள். ஒரு ஆசிரமத்தில் எங்கேயாவது படிக்கலாம். வேதாந்தா ஒரு ஆசிரமத்தில் இதில் ஒன்றுமே வேண்டான்னு ஒருத்தர் சர்வசங்க பரித்தியாகியாக இருக்கிற இடத்துல அவர் ஏதாவது பாட்டு கேளுன்னா அப்போ பாடிக்கலாம். இந்த பாட்டு ஒன்றும் வேண்டாம் எனக்கு, நிதி சால சுகமா அப்போ பாடலாம். நிதி சால சுகமா ராமனு சந்நிதி சேவை சுகமான்னு பாடலாம். நிதியே வேணும்னு பாடும்போது நிதி சால சுகமான்னு பாடக்கூடாது. அது பாடும்போது நிதி சால சுகமா ராமுனி சந்நிதி சேவை சுகமா ரெண்டு ஸ்டேட்மெண்ட். இது நிதி இங்க, ராமுனி சந்நிதி இது. காஃபி விட்டுட்டு நிதி இங்க, ராமுனி சந்நிதி இங்க. இப்ப எது வசதியானது? நம்மளா இருந்தா இது எடுத்துப்போம். அவர் அது எடுத்துக்கல. வேண்டாம், இது வேண்டாம், எனக்கு இது வேணும். இது எங்க கேட்கிறார்? ஒரு மனசிடம் போய், மனசுதான் அவருக்கு. ஒன்று பேசினா ராமருக்கு பேசுவார், இல்லைன்னா தனக்கு தான் பேசுவார். மனசுக்கு போய் என்னப்பா நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கணும் கேட்கிறார். நிதி சுகமா ராமுனி சந்நிதி சுகமா, ரெண்டு அபிப்பிராயம். இப்போ என்னன்னா ரெண்டு அபிப்பிராயம் ஒரே டியூன்ல பாடுறா. அது சொல்லணும்னு சொல்றேனா, இது ஒரு ஃபீல். நிதி சால சுகமா ராமுனி சந்நிதி சேவ சுகமா, அதான் பாட்டு. நிஜமுக உண்மை சொல்லு, நிஜமுக பல்கு மனசா நிதி. நிதி கீழே இருக்கு, ராமனு சந்நிதி மேல போறது. அது ஹைட்டுக்கு போறது. அது அப்போ போற போது என்னன்னா, அது நமக்கு கச்சேரி பேட்டர்ன் வரைச்சே ஒரு சங்கதி ரெண்டு தடவை பாடணும், அதை கொண்டு கூட்டி கீழே வரணும். அப்படியெல்லாம் சில நியமங்கள் இருக்க. நியமம் வச்சுட்டு இருக்கோம் நம்மள. நிதி எப்படி பாடுறதுங்கிற சொல்லு. இப்போ எப்படி பிராக்டிஸ்ல இருக்கு. நிதி சுகமா ராமுனி சந்நிதி சுகமா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சதான் நினைக்கிறேன். எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டும் ஒரே ஸ்டேட்மெண்ட். இப்படி இருக்கா அப்படின்னு எப்படி இருக்கும் இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது வேற இது வேற. இப்போ சம்பிரதாயம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஆயிடுச்சு. ஒண்ணுமே ஒரு ஃபீல் இல்லாம டைலாக் சொல்லணும். அது ஓஹோ ஆஹா என்ன டைலாக், இப்படிதான் சொல்லணும்னு இதான் கரெக்டுங்கிற இல்ல. நிதிச்சால சுகமா ராமுனி சந்நிதி சேவை சுகமா, அது அங்கேயோ போயிடுது. அந்த மாதிரி பாடணும், அது உணர்ந்து பாடணும். யார் பாடணும்? நம்ம தான் பாடணும். நம்ம பாடினா பாடணும், சொல்லணும் கூட. சொன்னாதான் 4 பேருக்கு புரியும். சொல்றதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ராம்பிரசாத் ரொம்ப மனசுல ரொம்ப நாளா இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய சொல்லிட்டே போகலாம். I think he has given you so many tips today. He's at least opened up one window in your mind which can say that okay, Sahityam is important. Because what happens, most of the youngsters, they want to learn one song a day, and it's okay, the tune if they get it, it's okay. The Sahityam anyway they can sing. So the practice of actually internalizing the lyrics, understanding the meanings, all that is not there. So
I think what he has told definitely has enlightened all of you in that direction. And as he says, this is a huge topic. And anytime, I'm sure, see, the fact that he told, whenever you have a doubt, you need to call a language expert. Now, they will not hesitate to share what they have suppose there is a Telugu composition and have a problem, you have to present some composition, you need to basically know the meaning of that. So you can always call up a person or at least email him and then get in touch with him and then get the correct speak to him and get the correct usage, get the pronunciation. Similarly, any other language, Kannada or Malayalam or anything, in case you are a Tamilian. Otherwise, if you are some other language person, the language expert you can always get in touch with. That's very important. So, thank you, sir, for sharing these wonderful experiences which you've had with us. And we would definitely like to have a longer series Sure. where you can actually make them, take them through, so many common compositions where only when they sing you can actually make them correct their mistakes. So we'll have some longer sessions for this. And I would request C.V. Chandrasekhar sir to kindly honor Sri T.V. Ramanujacharlu. I'm sorry to say something, but because this is a subject which has been so dear to me, and when I just came, I didn't know what he was going to be speaking about. So I sat down. I came just to see the place, but what he was speaking is so valid. And being a dancer, I know how when we use language, especially Telugu, so badly used by the dancers also, because most of the singers, sometimes the vocalists might say, oh yeah, the musicality is more important and not the words. So they take liberty to sing, pronounce the words, break them wherever they want. It has been a paddhati, as he has been saying. Some people have been singing it, and this is how my guru sang. So nobody mentioned, well, who are you people to say this? So it has always touched me. So for example, when I was composing this Javali Prana Sagudi tu jaise, everybody said, sir, I want to learn Sakhi Prana. Sakhi Prana, most of you probably know the song only as Sakhi Prana. It is not Sakhi, the Prana word is to be attached to Sagudu. Prana Sagudu ti jesedu. Sakhi, Prana Sagudu ti jesedu. So when I sing for the dance, I make my singer, I said, don't say Sakhi Prana Sagudi tuje. It's not that. Sakhi Prana Sagudi tu. Just simple. Or sometimes breaking the words halfway through in a sentence, especially when you are dancing it. Kshira Sagara Shayana Nannu Kshira. No. We cannot repeat Kshira Sagara Shayana Nannu Nannu Chintala Betta Valina. That is more important. That only completes the sentence. But very few people really pay attention to this, and I've been one who's been very, very particular. I'm so happy that I was here. Thank you so much for enlightening all of us on this.